இதுல எது வேணும்னாலும் ஜீ5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, இலவசமா பாருங்க, எப்ப வேணாலும் எங்க வேணாலும். மல்லி, இந்த கேடுகட்ட பாவிங்க எல்லாம் சேர்ந்து உன்னை இப்படி சீரழிச்சிருக்காங்களே, நான் இப்ப என்ன பண்ண போறேன்? சொல்லு. முடிச்சிட்டேன். ரோட்ல அனாதையா செத்து கிடக்குறான். என்ன யோசிக்கிறீங்க? முடிச்சிட்டுனா இல்லையான்னு சந்தேகமா இருக்கா? அவன் துடிச்சு உயிரை விட்டதை என் கண்ணால பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி, நாளைக்கு ஃபோன் பண்ண. நான் சொல்ற இடத்துக்கு வந்து பணத்தை வாங்கிக்க. சார் சொல்லுங்க சார். உன் வாட்ஸ்அப்க்கு ஒரு போட்டோ அனுப்புறேன். எவ்வளவு சீக்கிரம் உன் கதையை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா முடிச்சிடு. அந்த பிச்சைக்காரன் நான் என்னையே மிரட்டி பார்க்கறான். படிக்காத தற்கொலை அவனே இவ்வளோ யோசிக்கிறான்னா நான் எவ்வளோ யோசிப்பேன். அந்த நாயை போட்டுட்டு பணத்தை ஹைவே சுத்திக்கு போட்டுரு. சரிங்க சார். போற வர வண்டியெல்லாம் ஏறி இறங்கட்டும். சார், தொழில் சுத்தமா இருக்குன்னு லாயர் சொன்னாரு. அதனால தான் உன்னை கூப்பிட்டுருக்கேன். அவனை முடிச்சிட்டு சொல்லு, பணம் தன்னால உன்னை தேடி வரும். போட்டோ மட்டும் சீக்கிரம் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க. ஏற சொன்னா எருதுக்கு கோவம், இறங்க சொன்னா நொண்டிக்கு கோவங்கிற கதையெல்லாம் ஆயிடுச்சு பொழப்பிப்போ. எதுக்கு நீ இப்ப புதிர் போடுற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாப்பிள்ள ஃபோன் பண்ணியிருந்தாரு. வேலை எதுவும் இல்ல, ஊருக்கே வந்துடும்னு சொன்னேன். பதில் பேசாம போனை வச்சுட்டாரு. 4 காசு இருந்தா தானே மதிப்பாங்க. கவலைப்படாத ராசத்தி, ஊருக்கு போய் யாருக்கும் நம்ம பாரமா இருக்க மாட்டோம். பணத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். ஃப்ளாட்ல இவ்வளவு நாள் வேலை பார்த்ததுக்கு பெரிய மனுஷங்களாம் சேர்ந்து பணம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. என்னையா சொல்ற? நிஜமா தான் சொல்றேன் ராசாத்தி. ஒரு 4 இருந்து 5 லட்சம் தேரும்னு நினைக்கிறேன். அதை வச்சு நம்ம பொழைச்சிக்கலாம். ஏதோ நல்ல விஷயத்த சொல்லியிருக்க. அந்த கடவுள் இப்பதான் கண்ணை திறந்திருக்காரு.